கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம ஜிவிஎம் உடைய இயக்கத்தில் மம்முக்கா நடித்து இன்றைக்கி நம்ம ஊர் தேட்டர்ஸ்லே வெளியாக இருக்கிற டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு போலீஸ்காரராக இருந்து கடைசியாக அது வேணாம் அப்படின்னு விட்டுவிட்டு இப்போ டிடெக்டிவாக இருக்கிறாப்புல. ஆனால் இவர்கிட்ட வந்து சேருது எல்லாமே வெறும் பூட்ட கேஸாகத்தான் வருது. அதனால் ஏதோ வர்ற கேஸு, அதில் கிடைக்கிற காசு அப்படின்னு சொல்லி அதை வச்சு இவருடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தருணத்தில் இவருடைய ஹவுஸ் ஓனராக ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க. அந்தம்மா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்ஸை கண்டெடுத்ததாகவும் அந்த பர்ஸுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம கதாநாயகன் கிட்ட அவருடைய ஹெல்ப்பை நாடி வர, கடைசியாக அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கதாநாயகனே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் தமிழில் இத்தனை படங்கள் கொடுத்த நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனனுடைய மலையாளத்தில் ஃபஸ்ட்டு படமாக வெளியாகிருக்குது இன்றைக்கி. அதுவும் வேட்டையாடு விளையாடு படம் மாதிரியே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லர் படமாக கொடுத்தா இன்னுமே கூட அவருடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே கதைக்களத்தை அப்படித்தான் அவர் செட் அவுட் பண்ணியிருக்காப்புல. என்ன ஒன்று, வழக்கமாக ஜிவிஎம் படங்கள் அப்படின்னாலே 10 கேரக்டர்ஸ் உள்ளே வந்தது அப்படின்னா அதில் 9 கேரக்டர்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசும். நல்ல வேலைக்கு இந்த படத்தில் அத்தனை கேரக்டர்லாம் அப்படி பேச வைக்கல அவர். அது ஒரு ஆறுதலான விஷயம்தான். படத்துடைய மிகப்பெரிய பலமே நம்ம மம்முக்காவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா பெரிய மாஸோ இல்லை ஒரு பெரிய கிளாஸோ அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. அந்த கதாபாத்திரமே ரொம்ப சட்டிலாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு என்ன கொடுக்கணுமோ அதை அந்தளவுக்கு அட்டகாசமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காப்புல மம்முக்கா. ஆனால் அந்த கதாபாத்திரத்தை நம்ம பார்க்கும்போதே நம்ம தெலுங்கு படமான ஏஜென்ட் சாய் சீனிவாச ஆத்ரேயா அந்த படத்துடைய கதாநாயகனான நவீன் பாலிஷெட்டியுடைய கதாபாத்திரம் எப்படி சித்தரிக்கப்பட்டதோ கிட்டத்தட்ட இந்த படத்துடைய கதாநாயகன் இன்ட்ரோ அது இதுன்னு எல்லா விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு அந்த கதாபாத்திரங்களே அதிலிருந்து அப்படியே ஒரு ரிசம்பிளன்ஸு இதுலேயும் இருக்குது. இவர் போக இந்த படத்தில் இன்னும் சொல்லக்கூடிய 2 கதாபாத்திரம் அப்படின்னா நம்ம சுரேஷ் கோபியுடைய பையனான கோகுல் சுரேஷ் நம்ம மம்முக்காவுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாப்புல. அது இன்னும் வலுவாகவே அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருக்கலாம், இன்னுமே பெட்டராக அந்த கதாபாத்திரத்தை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் கொடுத்ததை அவர் நீட்டாக கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். சுஷ்மிதா பட் அவங்க முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ரொம்ப அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக சித்திக்கு, வினித்து அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டிஸ்ட் இன்னுமே ஒரு சில பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்கக்கிட்ட கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அப்படியே வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. நம்ம ஊருப்பட்ட படத்தை உருட்டி எடுத்ததுனால நமக்கு ஓரளவுக்கு இல்லைங்க, அதை நான் கெஸ் பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா 2008 வெளியான ஒரு தமிழ் படத்துலையும் சரி, 2021 வெளியான ஒரு தமிழ் படத்துலையும் சரி அதே ட்விஸ்ட்டு தான் கிளைமேக்ஸில் இருக்கும். ஆனால் அந்த படத்துடைய பேரை சொல்லிட்டேன் அப்படின்னா அட போங்கண்ணே அதானா ஐயய்ய அப்படின்றவீங்க. அதனால் அந்த பேரையே நான் சொல்லலை, நீங்களே போய் பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த 2021 ஒரு தமிழ் படம் ஒன்று வந்துச்சு, அதுவே 2007 வெளியான ஒரு சவுத் கொரியன் படத்துடைய தழுவல் தான். இதுக்கு மேலே எங்கே க்ளூ விடுறது, முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே. அது டெஃபினட்டாக ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்களத்துக்கு இவங்க சொல்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் ரொம்பவே கூட 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே கொஞ்சம் இந்த படம் ஓடுது. கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாம். இதனாலேயே நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயுமே சரி
இது கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் ஒரு ஸ்லோ பர்னிங் இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லராகத்தான் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் ரெண்டு சைட்லேயுமே ஒரு லேகிங் நமக்கு தெரிய தான் செய்யுது. ஓகே, குக்காய் ரொம்பவே வருதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் வருது படம் பார்க்கும்போது. தூங்கிறாதீங்க. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இன்டர்வெல் ரொம்ப அப்ரப்டாக விட்டுட்டாங்க. ஏங்க, பொதுவாகவே ஒரு குப்பை படத்துக்கு கூட கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் ஆரம்பத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்படி எப்படின்னு உருட்டி கொண்டு போய் கடைசியில் என்னங்க எப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹை பாயிண்ட், ஒரு ஹை மொமெண்ட்டில் போய் தான் அந்த இன்டர்வெலை ஓப்பன் பண்ணும். எந்த டீமாக இருந்தாலும் சரி, ஜிவிஎம் மாதிரி இப்படி ஒரு டேரக்டர் வந்து இப்படி ஒரு இன்டர்வெலை விட்டார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா இந்த இன்டர்வெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் போனீங்க அப்படின்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு ஆப்ரேட்டர் அமர்த்தி போட்டு போயிடுவேன், போங்க பாப்கார்ன் வாங்குறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இன்டர்வெலை இந்த படத்துக்கு விட்டு வச்சுருக்காங்க. என்ன சார் இது, ஒன்றுமே இல்லை, அவங்க மாதிரி திடீர்னு இன்டர்மிஷன் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இது எப்படி ஜிவிஎம் வந்து இது வச்சார் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. இது போக இந்த படத்தில் கதாநாயகனுக்கு அந்த பர்ஸை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கதாநாயகனுடைய ஹவுஸ் ஓனராக ஒரு அம்மா ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லையா, அது எதுக்காக, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வாடகையை கூட கொடுக்க வேண்டாம், ஆனால் அதனுடைய ஓனர் யாருன்னு கண்டுபிடி அப்படிங்கிற அளவுக்கு எதுக்காக அந்த அம்மா ஒத்த காலில் நின்றுச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்ட காரணமாகட்டும், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக, ஒரு பெரிய பணபலம் படைபலம்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக வரக்கூடிய வினித் எதுக்காக சார் என்ன 4 ஸ்டார் தான் சார் வந்து கன்ஃபஸ் பண்ண வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஏன் வந்து அவருடைய விஷயத்தை, அவருடைய பவரை வச்சு அவர் ஏன் வந்து எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணல, அவர் மட்டும் படக்குன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாரே அப்படிங்கிற விஷயமாகட்டும், லேக்குள்ளேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாடி எப்படி இன்னும் டீகம்போஸ் ஆகாமல், பெரிய லெவலில் டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற விஷயமாகட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்னமோ கொஞ்சம் கன்வின்சிங்காக படலை. இது எல்லாமே போக இந்த படத்தில் முக்கியமான ஒரு ஆக்சிடென்ட் சீன் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பெரிய காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சிக்கு நம்ம மியூசிக் டைரக்டரான தர்புகா சிவா கான்ட்ராஸ்டாக ஒரு மியூசிக்கை போட்டு வச்சுருக்காப்புல. அது என்னன்னு நீங்கள் படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா பார்த்ததுக்கப்புறம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் தான் இந்த படம். மலையாளம் ஸ்லோ பர்னிங் த்ரில்லர், அதுவும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் நாங்கள் பொறுமையாக உட்காந்து தூங்காமல் பார்ப்போம் சார் அப்படிங்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாட்ச் தான் இந்த படம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். நம்ம ஊர்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நமக்குலே உங்களுடைய கால் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.